வினய், இங்க பாருங்க அங்கிள், மித்ரா நல்லவளா இல்ல கெட்டவளா, ச்சே, இல்ல அவளை நம்பலாமா வேண்டாமா, என்னால இந்த நிமிஷம் வரைக்கும் என்னால புரிஞ்சுக்க முடியல. இங்க பாருங்க, இப்ப நீங்க சொல்ல போற பதில்ல தான் அவ யாரு என்னன்னு நானே தெரிஞ்சுக்க போறேன். சொல்லுங்க அங்கிள், மித்ராக்கு ஃபேமிலி இருக்கிறது உங்களுக்கு முன்னாடி தெரியுமா இல்ல தெரியாதா? தெரியாது. தெரியாது? ஆமா வினய், தெரியாது. மேபி உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனா மித்ரா மேல எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே சந்தேகம் தான். அவ ஏதோ ஒண்ணு நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறான்னு நான் ஸ்ட்ராங்கா நம்பினேன். வினய், உனக்கு இருக்கிற பிரச்சனைய பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு உங்க அம்மா ரொம்ப பிரஷர் பண்ணாங்க. ஏன்னா உனக்கே தெரியும், உனக்கு கல்யாணம் நடந்தா நீ அந்த நோயிலிருந்து மீண்டு வந்துருவேன்னு உங்க அம்மா நம்பினாங்க. அந்த ஒரே காரணத்துக்காகத்தான் உங்க அப்பா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஒத்துக்கிட்டான். ஆனா நாங்க நினைச்ச மாதிரி அவ்வளவு ஈஸியா ஒண்ணும் அமையல. கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன ஒருத்தியும் பணத்தை எடுத்துக்கிட்டு ஓடி போயிட்டா. நிச்சயத்துக்காக சொந்தக்காரங்களாம் வீட்டுல கூடியிருக்காங்க. இந்த நேரத்துல கல்யாண பொண்ணு ஓடி போயிட்டான்னு தெரிஞ்சா உங்க அம்மா உயிரியே விட்டுருவாங்க. சொந்தக்காரங்க முன்னாடி நம்ம தலை குனிஞ்சு நிக்கிற சூழ்நிலை வந்துரும். இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட மித்ரா தான் தானா வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா. ஆனா வினய நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா எனக்கு 15 லட்சம் பணம் வேணும்னு கேட்டான். பணமா? ஆமா வினய், இப்ப நீதான் சொன்னியே கிரிமினல் லாயர். அப்படி இருந்தோம் ஒரு பொண்ணுகிட்ட ஏமாந்தது பத்தாம இன்னொரு பொண்ணுகிட்ட ஏமாந்தீங்களான்னு. அதுக்காக தான் நான் என்ன பண்ணேன், இவ உண்மையாவே நம்ம குடும்ப மானத்தை காப்பாத்துறதுக்காக நமக்கு உதவி பண்றாளா இல்ல நம்ம சொத்து சுகத்துக்காக கல்யாணம் பண்றாளான்னு யோசிச்சு நான் ஒரு முடிவு பண்ணேன். வினய்க்கும் உனக்கும் நடக்க போற இந்த கல்யாணம் நடந்த தேதியிலிருந்து 6 மாசம் வரைக்கும் தான் செல்லுன்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டேன். அத ஏத்துக்கிட்டு மித்ரா அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணா. அதுக்கு பிறகுதான் நீ அவ கழுத்துல தாலியே கட்டின. இப்போ மித்ரா பத்தி சொல்லும் போது நீ சொன்ன, மித்ரா நல்லவளா கெட்டவளா, நம்பலாமா இல்ல வேண்டாமான்னு. அந்த சந்தேகம் எனக்கும் இருக்கு. ஆனா அத பத்தி நாம கவலைப்பட தேவையே இல்லை. ஏன்னா உனக்கும் அவளுக்குமான கணவன் மனைவி உறவு 6 மாசத்துல காலாவதி ஆயிடும். இந்த ஒப்பந்தத்திற்கான காலம் வினய் உயிரோடு இருக்கும் வரை மட்டும்தான். அதன் பிறகு ஒப்பந்ததாரர்கள் இருவருக்கும் ஒருவர் மீது ஒருவருக்கு எந்த உரிமையும் உறவும் கிடையாது. வினய், நீ அவளை நினைச்சு டென்ஷன் ஆகாத, ரிலாக்ஸா இரு. அவளால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. அங்கிள், எனக்கு மித்ரா சைன் பண்ண அக்ரிமெண்ட் கொஞ்சம் கொடுங்க. இல்ல, இப்ப எதுக்கு அதெல்லாம்? ஐயோ, காட்டுங்க அங்கிள் ப்ளீஸ். சரி, காட்டுங்க.
ஒருவேளை வினையுடன் சேர்ந்து வாழும் இந்த காலகட்டத்தில் மித்ரா கர்ப்பமானால் அந்த குழந்தையும் வினை காலத்திற்கு பிறகு ராமகிருஷ்ணன் தரப்பினரையே சாரும். மித்ரா அக்குழந்தையை உரிமை கோர முடியாது. மேற்குறிப்பிட்ட அனைத்திற்கும் நான் என் சுய விருப்பத்தின் பேரில் யாருடைய வற்புறுத்தலும் இன்றி ஒப்புக்கொண்டு சுய நினைவுடன் கையொப்பம் இடுகிறேன். ஏன் அங்கிள், எல்லாருமே சேர்ந்து என்ன ஏமாத்திருக்கீங்கல்ல? வினய், அங்கிள், ஏன் அங்கிள் இதெல்லாம் என்கிட்ட மறைச்சிங்க? இந்த உண்மை எல்லாம் உனக்கு தெரிஞ்சிருந்தா இந்த கல்யாணமே நடந்திருக்காது வினய். அட போங்க. அதோட உன்னை நாங்க ஏமாத்தணும்னு உங்ககிட்ட சொல்லாம மறைக்கல. நேரம் வரும்போது உங்ககிட்ட சொல்லிக்கலாம்னு நினைச்சோம், அவ்வளவுதான். சரி, இந்த அக்ரிமெண்ட் விஷயம் யார் யாருக்கெல்லாம் தெரியும்? நான், ராம்கி, மித்ரா, எங்க 3 பேரை தவிர வேற யாருக்குமே தெரியாது. இப்ப 4வதா எனக்கு தெரியும்ல? ஆமா. சரி, இதுக்கு மேல இதுக்கு யாருக்குமே தெரிய வேண்டாம். முக்கியமா அம்மாக்கு தெரிய வேண்டாம். அதுக்கப்புறம் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த அக்ரிமெண்ட் பத்தி எனக்கு தெரியுங்கிறது அப்பாவுக்கும் மித்ராவுக்கும் தெரிய வேண்டாம். ப்ளீஸ், இது நம்ம 2 பேருக்குமே தெரிஞ்ச விஷயமா இருக்கட்டும். நான் வரேன் அங்கிள். வினய்க்கும் உனக்கும் நடக்க போற இந்த கல்யாணம் நடந்த தேதியிலிருந்து 6 மாசம் வரைக்கும் தான் செல்லுன்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டேன். அத ஏத்துக்கிட்டு மித்ரா அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணா. அதுக்கு பிறகுதான் நீ அவ கழுத்துல தாலியே கட்டின. இப்ப தெரிஞ்சிருச்சு. நடந்ததெல்லாம் வச்சு பார்க்கும்போது மித்ராவை பத்தி நான் நினைச்சதெல்லாம் தப்புதான். முக்கியம் தர்மன் அங்கிளும் கேட்டுக்கிட்டதுனாலதான் அவன் என்கிட்ட அவளை பத்தின உண்மையெல்லாம் மறைச்சிருக்கா. அவங்க போட்டு கொடுத்த பிளான் படி தான் அவளும் நடந்திருக்கா. மித்ராவை பொறுத்த வரைக்கும் அவள் தெளிவாக தான் இருந்திருக்கா. அவளோட குடும்பத்துக்காகவும் அப்பாக்காகவும் தான் என்னை கல்யாணம் பண்ணி இருந்திருக்கா. ஆரம்பத்தில் ஹாஸ்பிட்டலில் டியூட்டி பார்த்துட்டு இருந்தவ இப்போ வீட்டில் டியூட்டி பார்த்துட்டு இருக்கா. நான் தான் அதை புரிஞ்சுக்காம என்னை பிடிச்சி போய் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு முட்டாள்தனமா நினைச்சிட்டு இருந்திருக்கேன். ஒரு பொண்ணோட பேச்சு, சிரிப்பு, பார்வை எல்லாம் என் மேல இருக்க காதலோட வெளிப்பாடு தானே எனக்கு சாதகமாவே நினைச்சிட்டு அவளை நானும் லவ் பண்ணிட்டேன். அவளுக்கு ஆவாச்சும் நான் உயிரோட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். இது ஒரு ஆணோட இயல்பான பலவீனமா? இல்ல நான் தான் மித்ரா கிட்ட இப்படி விழுந்துட்டேனா? என்னால புரிஞ்சிக்கவே முடியலையே. எனிவே, அவ ஃபியூச்சருக்கு நம்ம பாரமா இருக்க கூடாது. அக்ரிமெண்டால வந்தவ அக்ரிமெண்ட் பீரியட் வரைக்கும் வாழ்ந்துட்டு போகட்டும்.
நம்ம 2 பேருக்குமே இடையில கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆடுபுலி ஆட்டம் நடக்குதுல்ல. நீ என்கிட்ட வந்து பேசணும்னு நினைக்கிறப்போ நான் விலகி போறதும், நான் உன்கிட்ட வந்து பேசணும்னு நினைக்கிறப்போ நீ விலகி போறதும் ஏட்டி போட்டியாவே நடந்துட்டு இருக்கு. இதை நம்ம என்ன எடுத்துக்கிறது? ஒரு வகையில இது நமக்குள்ள இருக்கிற காதலால தான் நடக்குதுன்னு நினைக்கிறதா, இல்ல நம்ம 2 பேருக்கு இடையில காதலே இல்ல, நம்ம தான் ஏதோ பேராசையில இல்லாத காதலை நம்பி 2 பேருமே ஏமாந்துட்டு இருக்கோமா? எனக்கு புரியல மித்ரா. ஆனா ஒண்ணு மட்டும் புரியுது, நான் பண்றதுலாம் ரொம்ப தப்புன்னு புரியுது. அதுக்காக நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன் மித்ரா. ஐம் ரியலி சாரி மித்ரா. இப்ப என்ன சொல்றீங்க வினய்? ரீசெண்டா நான் உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ற மாதிரி நடந்துக்கிட்டேன்ல, அதுக்காக தான் அப்பா அம்மாவோட வெட்டிங் டே அன்னைக்கு நான் சொன்ன வார்த்தை கூட உன் மேல இருந்த கோவத்தினால தானே. உனக்கு தான் தெரியுமே. அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது நம்ம ஏன் அப்படி நடந்துக்கிட்டோன்னு எம்எல்ஏ எனக்கே வெறுப்பா இருக்கு மித்ரா. ஐம் சாரி, ரியலி சாரி. ஐ ப்ராமிஸ், இனிமே உங்ககிட்ட அந்த மாதிரி எப்பவுமே நடந்துக்க மாட்டேன். வினய், நீங்க சொன்னதெல்லாம் விடுங்க. ஆனா எனக்கு காரணம் தெரியணும். ஏன் அப்படி நடந்துக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். ஆனா எனக்கு தெரியும், இந்த மாதிரி நீங்களா என்கிட்ட வந்து பேசுவீங்கன்னு. நான் இந்த நேரத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சொல்லுங்க, என் மேல அப்படி என்ன கோவம் உங்களுக்கு? இனிமே நம்ம கணவன் மனைவியா இருக்கவே முடியாது. இருக்கவும் கூடாது. அதான் நமக்கு நல்லது. நான் இப்ப சொன்னேன்ல, இவ்வளவு நாளா இல்லாத உன்னை நம்பிட்டு இருந்துட்டேன்னு. மித்ரா, நமக்குள்ள காதலே இல்லை மித்ரா. என் மேல உங்களுக்கு காதல் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? மித்ரா, நான் இன்னைக்கு எவ்வளவு நாள் உயிரோடு இருப்பேன்னு எனக்கே தெரியாது. இதுல என்னோட சுயநலத்துக்காக காதலுக்கு இதெல்லாம் சொல்லி உன்னோட லைஃப்லாம் டிஸ்டர்ப் பண்றது சரியில்லை மித்ரா. தெரிஞ்சோ தெரியாமலோ உன் கழுத்துல நான் தாலி கட்டிட்டேன். அது தப்புதான், பெரிய தப்புதான். அந்த தப்பை நான் செஞ்சிருக்க கூடாது. அதுக்காக தான் நான் சொன்னேன், நமக்குள்ள அது வேண்டாம். நம்ம பழைய மாதிரி எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸாவே இருந்துருவோமே. என்ன வினய், இவ்ளோ விரக்தியா பேசுறீங்க? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? ஏய் சிச்சா, நீ சரியா தான் எடுத்திருக்க மித்ரா. நான் ப்ராக்டிக்கலாக யோசிக்காம நான் லவ் பண்ணுறேன், உங்கள்கிட்ட கடைசி வரைக்கும் வாழணும்னு எமோஷ்னலாக பேசிட்டேன். நம்ம 2 பேருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி வேறு எதுவுமே இல்லை மித்ரா. நான் இந்த உலகத்தை விட்டு போனதுக்கப்புறம் நீ தாராளமாக வேற ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கலாம். ஒரு நண்பனா அதுக்கு உனக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ணுமோ அதை நான் பண்ணுறேன். அது வரைக்கும் அப்பா அம்மாவோட மனசு நோகாதபடி நடந்துப்போம்.
வினய், இது நீங்க மட்டும் முடிவு செய்ய வேண்டிய விஷயம் இல்ல, நானும் சம்பந்தப்பட்டிருக்கேன். மித்ரா ப்ளீஸ், எனக்கு எனக்கு ஒரு மாதிரியாவே இருக்கு. வினய், நம்ம அப்புறமா பேசலாம். I love you, வினய். என்னங்க என்னங்க இங்க வாங்களே, கொஞ்சம் வாங்க. என்னவுமா, புதையல் ஏதாவது கிடைச்சிருக்கா? இவ்வளவு சந்தோஷப்படுற? இங்க பாருங்களேன், ரோஜா செடி பூ பூத்திருக்குங்க, பாருங்க. செடியில பூ பூக்குறதெல்லாம் பெரிய அதிசயமா? இதுக்கா இவ்வளவு பரபரப்பா கூட்ட? ஏங்க, இது மித்ரா வச்ச செடி, இவ்வளவு நாளா பூக்காம இருந்தது. இன்னைக்கு பூத்திருக்கு பாருங்களேன். இன்னைக்கு பூத்திருக்குன்னா என்ன அறிகுறின்னு நினைக்கிறீங்க? இதுல எல்லாம் கூடவா அறிகுறி பாப்ப? ஆமாங்க, நீங்க வேணா பாருங்களேன். இன்னைக்கு மித்ரா கிட்ட இருந்து ஏதாவது நல்ல செய்தி வரும். அதான் இயற்கை நமக்கு முன்கூட்டியே செய்தி சொல்லுது. என்னமோ சொல்ற, பாப்போம். மித்ரா கிட்ட இருந்து சாதகமான செய்தி வருதா இல்ல சங்கடமான செய்தி வருதான்னு? சும்மா இருங்க, அதெல்லாம் நல்ல செய்தி தான் வரும். ராஜேந்திரா, ராஜேந்திரா, கொக்கரக்கோன்னு கோழி கூவி வாய மூடல, அதுக்குள்ள வந்து நிக்கிறேன்னு பாக்குறீங்களா? நேற்று லேட் நைட் தான்ப்பா எனக்கு செய்தி வந்துச்சு. அப்போவே வந்து வீட்டு கதவை தட்டி இருப்பேன். என்னதான் இருந்தாலும் தட்டு மாத்தி சம்பந்தம் பேசின வீட்டுக்கு நடுராத்திரில வந்தா அக்கம் பக்கத்துல உள்ள 4 பேர் தப்பா பேசுவாங்கல்ல, அதான் விடிஞ்சதும் ஓடி வந்தேன். அப்புறம் நான் கேள்விப்பட்டது உண்மையா இல்ல வெறும் பொறலியா? சொல்லு ராஜேந்திரா, உண்மையா பொறலியா? நீங்க என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல. நீங்க எதை கேக்குறீங்க? ஒண்ணுமே தெரியாத அப்புறாணி மாதிரி பக்காவா நடிக்கிறியேப்பா. நான் எதை பத்தி கேட்கிறேன்னு உனக்கு தெரியல? தெரியல. எனக்கு பொண்ணு தரதா சொல்லி நிச்சயத்தட்ட வாங்கிட்டு நான் ஊர்ல இல்லாத நேரமா பார்த்து வேற ஒரு மாப்பிளைய வர வச்சு அவனுக்கு பொண்ணு கொடுக்கறதா வாக்கு கொடுத்துருக்க. உண்மைதானே? அப்ப உண்மைதான். ஏய், என்ன யாருன்னு நினைச்ச? நான் ஊர்ல இல்லைன்னா எனக்கு எதுவும் தெரியாது நினைச்சியா? உன் வீட்டு செடியில என்ன பூ பூக்குதுன்னு கூட எனக்கு தெரியும். பார்க்க அப்புறாணி மாதிரி இருந்துகிட்டு எவ்வளவு பெரிய ஃப்ராடுத்தனம் பண்ணிருக்க. டேய், நான் ஊர்ல இல்லைன்னதும் உன் பொண்ணை பேக் பண்ணி மலேசியாவுக்கு அனுப்பி வைக்க பார்த்திருக்க. இத பார், உன் பொண்ணு மித்ரா எனக்குன்னு பிறந்தவ.
அவளுக்காகத்தான் இத்தனை நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னை விட்டுட்டு வேற யாருக்காவது மித்ராவை கட்டி கொடுக்கணும்னு நினைச்ச